நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. காணாமல் போன ஆடா இருந்தேனே ஏசையா, கண்ணோக்கி பார்த்தீரே, கவலைகளை மாற்றினீரே, மறக்கவில்லையே, மார்போடு அணைத்து கொண்டீரே, தேடி வந்தீரே, தீமைகளை அகற்றி விட்டீரே. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களை எல்லாரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருப்பீங்கன்னு கர்த்தருக்குள்ளே நம்புகிறேன். கடந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நான் கர்த்தருக்குள்ளே நம்புகிறேன். இந்த நிகழ்ச்சியின் மூலமாகவும் கர்த்தர் நிச்சயமாக எங்களோடு கூட பேச போகிறார். ஆர்வத்தோடு, உற்சாகத்தோடு, ஜெபத்தோடு காத்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரோடு கர்த்தர் பேசுவார். அது மாத்திரமல்ல, இந்த நிகழ்ச்சியை புதிதாக இன்றைக்கி நீங்கள் பார்க்குறீங்கன்னா உங்களோட நிச்சயமாக ஆண்டவர் பேசுவார். அந்த ஒரு நல்ல நம்பிக்கையோடு தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பாருங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு கூட ஒரு வேத பகுதியை நாம் வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். ஏசாயா 40ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு தேவன் நம்மோடு கூட பேச போகிற வார்த்தை என்னன்னு சொன்னா, சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுப்பார். ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். கர்த்தர் நல்லவர். இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற காரியம் சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுப்பார் என்ற அந்த தலைப்பின் கீழ் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் இன்றைக்கு சிந்திக்க போகிறோம். நிச்சயமாய் கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார். கவனிங்க, சோர்ந்து போகிறவர்கள் யார்? நீங்கள் இந்த வார்த்தையை நீங்கள் கொஞ்சம் ஆழமாக சிந்திப்பீங்கன்னு சொன்னால், சோர்ந்து போகிற அனுபவம் நம்முடைய சரீரத்தில் உண்டாகும் போது, சரீரத்தில் சரியான சாப்பாடு சாப்பிடாததுனாலையோ அல்லது சரீரத்துக்கு தேவையில்லாத, அதாவது சரீரத்துக்கு தேவையான, ஆரோக்கியத்துக்கு தேவையான நல்ல என்ன சொல்கிறது உணவு நம்ம உட்கொள்ளாததினாலும் நமக்குள்ள ஒரு சோர்வு வரும். சரியான சத்து குறைபாடு நம்ம வாழ்க்கையில் இல்லாமல் போகும்போது சோர்வு வரும். ஆனால் நம்ம வாசிக்கிற அருமையான இந்த வேத பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை எதை குறிக்கிறது? ஒவ்வொரு மனிதனுடைய ஆத்துமாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு மனிதனுடைய ஆத்துமா சோர்ந்து போகும்போது அவர் பலன் கொடுப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சரீர பிரகாரமாய் நாம் சோர்ந்து போகும்போது, நாம் இந்த உலகத்தில் அநேக ஆகாரங்களை புசிக்கும் போது நமக்கு அந்த சோர்வு மாறிடும். ஆகவே தான் இந்த வெயில் காலத்தில் ரொம்ப டயர்டானா அதற்கு சில பானங்களை குடித்தா அது உங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும், உங்கள் சோர்வு, உங்கள் டயர்டு மாறிடும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நாம் நிறைய விளம்பரங்களை பார்க்குறோம். ஆனால் ஆத்துமாவில் இருக்கிற சோர்வை மாற்ற என்ன செய்ய, என்ன பண்ண அப்படின்னு ஒருவேளை நீங்கள் சிந்தித்து கொண்டு இருப்பீங்கன்னா, இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு கூட பேச அவர் விரும்புகிறார். எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, எனக்கு அன்பான தேவ ஜனமே, உங்கள் வாழ்க்கையில் வருகிற சோர்வுகளை மாற்றுவதற்கு தேவன் வல்லவராய் இருக்கிறார். சோர்வை எப்படி மாற்றுவார்? வேதம் சொல்கிறது, பலன் கொடுத்து மாற்றுவார். பலன் ஆண்டவர் கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஆகவே தான் இன்றைக்கு கேட்கிற இந்த வார்த்தையை நீங்கள் நல்ல கவனித்து விசுவாசத்தின் இருதயத்தோடு ஆண்டவருடைய வார்த்தையை நீங்கள் கேட்பீங்கன்னா, உங்க வாழ்க்கையில, உங்களுடைய ஜீவியத்தில் உங்களை சோர்வுக்குள்ளாக்குகிற அது எந்த காரியமா இருந்தாலும் அவைகளிலிருந்து உங்களை விடுவிக்கும்படி கர்த்தர் பலன் கொடுக்கிறவராயிருக்கிறார். ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். ஆமேன், ஸ்தோத்திரம். சோர்வு வருவதற்கு காரணம் சிலருடைய வாழ்க்கையில தோல்வி, சிலருடைய வாழ்க்கையில ஏமாற்றம், சிலருடைய வாழ்க்கையில் வறுமை, சிலருடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ஸ்தோத்திரம் என்ன சொல்கிறது, நிராகரிக்கப்படுகிற அனுபவம், தூக்கி எறியப்படுகிற அனுபவம், இவையெல்லாம் ஒரு மனிதனுக்கு சோர்வை கொண்டு வரும். அன்பு நிமித்தம், உறவுகளின் நிமித்தம் நிராகரிக்கப்படுகிற ஒரு மனிதனால் தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு நிலைக்கு அவன் தள்ளப்படும் போது அவனுக்குள்ளே ஒரு சோர்வு வருகிறது. அந்த சோர்வு அவனுடைய வாழ்க்கையை மிகவும் பாதிக்கக்கூடிய ஒன்றாய் இருக்கிறது. இந்த வார்த்தையை கேட்கிற எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, உங்கள் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில நீங்கள் இருப்பீங்கன்னு சொன்னால், இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, ஆமாம், உங்கள் வாழ்க்கையில் பலன் கொடுக்க ஆண்டவர் ஆயத்தமாக இருக்கிறார். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுக்கிறார். ஏன் பலன் கொடுக்கிறார்? நீங்கள் சோர்வோடு இருப்பது தேவனுக்கு பிரியமானது அல்ல. நீங்கள் சோர்வோடு இந்த உலகத்தில் ஜீவனம் பண்ணுவது தேவனுக்கு விருப்பமானது அல்ல. உங்கள் வாழ்க்கையில் வருகிற சோர்வுகளை மாற்றி உங்களை பலப்படுத்தவர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா.
ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நீங்கள் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். உங்கள் வாழ்க்கையில் ஸ்தோத்திரம் மனதளவில் காயப்பட்டு இருப்பீங்கன்னா, உள்ளத்தில் நீங்கள் காயப்பட்டு இருப்பீங்கன்னா, உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக சோர்வு கட்டாயம் இருக்கும். ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் அந்த சோர்வை மாற்றுவதற்கு ஒரு புதிய பலனை தர ஆண்டவர் விரும்புகிறார். உங்கள் மனதளவில் நீங்கள் பலப்படுவதற்கு கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். உள்ளத்தில் நீங்கள் பலப்படுவதற்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார். இந்த உலகத்தில் இருக்கிற எந்த மனுஷனுடைய வார்த்தையும் எந்த மனுஷனுடைய செயல்பாடும் உங்களுக்கு எனக்கும் ஏற்பட்டிருக்கிற சோர்வை மாற்ற முடியாது. ஆனால் ஆண்டவர் நினைச்சா, அவர் பலன் கொடுத்தா நிச்சயமா நம்முடைய சோர்வை மாற்ற முடியும். நம்முடைய சோர்வுக்கு காரணமாக இருக்கிற சூழ்நிலைகளை அவர் மாற்றி நமக்கு ஆண்டவர் நல்ல ஒரு அனுகூலமான நிலையை, அனுகூலமான வழியை, அனுகூலமான பாதையை காட்டுவதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தர் நல்லவர். சரி, வேதத்தில் சோர்வை மாற்ற தேவன் அநேக காரியங்களை ஸ்தோத்திரம் செய்திருக்கிறார். சோர்வுக்கான காரணங்கள், சில காரணங்களை நம்ம அறிந்து கொள்வோம் சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் எப்படி பலன் கொடுப்பார் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளலாம். வேதத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நீதிமொழிகள் புஸ்தகம் திருப்பிக்கோங்க. நீதிமொழிகள் புஸ்தகம் அதனுடைய 24ஆம் அதிகாரத்தை நீங்கள் திருப்பிக்கோங்க. நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனத்தை வாசிப்பீங்கன்னா, ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது. உன் பலன் எப்படிப்பட்டதான்? குறுகினது. நல்லா கவனிங்க. ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலையும் ஒவ்வொரு விதமான ஆபத்து வருது. ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் வித்தியாசமான ஆபத்து வருகிறது. ஆனால் வசனம் சொல்லுது ஆபத்து காலத்தில். காமனா வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஆபத்து காலத்தில் சிலருடைய வாழ்க்கையில தாங்கிக் கொள்ளக்கூடிய ஆபத்து, சிலருடைய வாழ்க்கையில தாங்கிக் கொள்ள முடியாத ஆபத்து. ஆனால் ஆண்டோடைய வசனம் சொல்லுது, எப்பேற்பட்ட ஆபத்தான காலமாக இருந்தாலும் நீ சோர்ந்து போகக்கூடாது. நீ சோர்ந்து போவன்னு சொன்னால் உன் பலம் குறுகினது. உனக்கு பலன் குன்றி போயிட்டு அப்படிங்கிறது தான் அடையாளம். ஆகவே நல்லா கவனிங்க. ஸ்தோத்திரம். ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது. நல்லா கவனிங்க. ஸ்தோத்திரம். ஆபத்து காலம் நம்முடைய வாழ்க்கையில் எப்போ வரும்னு சொல்லவே முடியாது. எந்த சூழ்நிலை வரும்னு சொல்ல முடியாது. ஆனால் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலையும் ஏதோ ஒரு ஆபத்து நேரிடத்தான் செய்கிறது. ஏதோ ஒரு ஆபத்து, ஏதோ ஒரு விபத்து, ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடக்கத்தான் செய்யுது. ஆனால் அவைகள் முடிவு அல்ல. ஒரு ஆமென் சொல்லுங்க. அவைகள் நிரந்தரம் அல்ல. ஆமென் சொல்லுங்க. அது உங்கள் வாழ்க்கையை அழிக்கக்கூடிய ஒரு பேர் ஆயுதம் அல்ல. உங்கள் வாழ்க்கையை ஸ்தோத்திரம் சீரழிக்க, உங்கள் வாழ்க்கையை சிதைக்க அது ஒரு நாளும் அது உங்கள் வாழ்க்கையில வீரியம் கொள்ளாது. ஆண்டவர் அவைகளிலிருந்து விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். ஏன் அதை கண்டு நீங்க சோர்ந்து போகணும்? ஏன் அதை கண்டு நீங்கள் சோர்ந்து போகணும்? நிச்சயமாக சொல்கிறேன், அதை கண்டு நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம். வரட்டும், பார்த்துக்கலாம். சொல்லுங்கள், வரட்டும், பார்த்துக்கலாம். கர்த்தர் என் கூட இருக்கிறார். அப்படி சொல்லுவீங்களா? அப்படி சொல்கிறீங்களா? அப்படி நீங்கள் சொல்லுவீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக உங்கள் பலத்தை இன்னும் அதிகரிக்க பண்ணுவார். அப்படிப்பட்ட வார்த்தையை சொல்ல முடியாமல் தவித்து கொண்டிருக்கிற எனக்கு அன்பான அம்மா, எனக்கு அன்பான தகப்பனே, என் அன்பான சகோதரி, அன்பான சகோதரா, உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், பாஸ்டர் என் வாழ்க்கையில் வந்த ஆபத்து சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு நான் ஒரு பெரிய ஆபத்துக்குள்ளே மாட்டியிருக்கிறேன். என்னை சூழ்ந்து இருக்கிறது, என் குடும்பத்தை சூழ்ந்து இருக்கிறது, என் பிஸ்னஸை சூழ்ந்து இருக்கிறது. எப்படி இதிலிருந்து நான் வெளியே வரப்போகிறேன்? புலம்பிக்கிட்டு இருக்கீங்களா? உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, சோர்ந்து போகாத மகளே, சோர்ந்து போகாதே மகனே. உங்கள் பலத்தை அதிகரிக்க பண்ணுவதற்கு கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். அவரை மகிமைப்படுத்துங்க, அவரை உயர்த்துங்க. ஆபத்தை கண்டு பயந்து நடுங்கி துவண்டு குன்றி போய் நீங்கள் இருக்க வேண்டாம். ஆண்டவரை உயர்த்த ஆரம்பிங்க, தேவனை மகிமைப்படுத்த ஆரம்பிங்க. வேதத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா ஆபத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 21ஆம் லூக்கா 21ஆம் அதிகாரத்தின் 26ஆம் வசனத்தை வாசிப்பீங்கன்னா, லூக்கா 21ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அங்கே எப்படியா நாம் வாசிக்கிறோம், வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். ஆதலால் பூமியின் மேல் வரும் ஆபத்துக்கு பயந்து எதிர்பார்த்திருக்கிறதினால் மனுஷனுடைய இருதயம்
சோர்ந்து போம். பூமி மேல் வரும் ஆபத்துக்கு பயந்து எதிர்பார்க்கிறதினால் மனுஷனுடைய இருதயம் என்ன செய்யும்? சோர்ந்து போகும். பிசாசானவன் என்ன பண்ணுவான்? நீங்க சோர்ந்து போவதற்கு என்ன வழியை கொண்டு வந்து முன்னால வைக்கலாம், எதை கொண்டு வந்து வச்சா நீங்க சோர்ந்து போவீங்க அப்படின்னு அவன் ரொம்ப டார்கெட் பண்றான், ரொம்ப அவன் பிளான் பண்றான். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அவன் என்ன பிளான் போட்டாலும் உலகத்தின் முடிய பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று வாக்கு பண்ணினவர். அவர் வாக்கு மாறாதவராய் இருக்கிறார். நம்புறீங்களா? ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமா, எவ்வளவு பெரிய ஆபத்து வரட்டுமே, அவரை மிஞ்ச நம்ம வாழ்க்கையில வந்துட போகுது. எவ்வளவு பெரிய ஆபத்து வந்தாலும் அவரை மிஞ்சி நம்முடைய வாழ்க்கையில நம்ம அணுகிறவா போகுது. சொல்லுங்க, எது வந்தாலும் என் ஆண்டவர் அனுமதிக்காம வர போறதில்லை. எது வந்தாலும் என் ஆண்டவருடைய அனுமதி இல்லாமல் என் வாழ்க்கையில் அது நிச்சயமாக நடக்க போகிறதில்லை. ஆண்டவர் என் கூட இருக்கிறாரு. ஆமாம், அந்த உலகத்தில் இருக்கிற ஒரு தகப்பனுக்கு ஒரு தாய்க்கும் பிள்ளை மேலே அந்த அளவுக்கு உரிமை இருக்குன்னா, உலகத்தையே உண்டாக்கினவர், அண்ட சராசங்களை படைத்தவர் என் மேலே அதை விட அதிகமான உரிமை வைத்திருக்கிறாரு. ஆகவே என் வாழ்க்கையில் வருகிற எல்லா ஆபத்தையும் மாற்றுவதற்கு கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். அதை கண்டு நான் சோர்ந்து போக மாட்டேன். என் பலத்தை குன்றி போக நான் விட மாட்டேன். ஆண்டவர் எனக்கு பலன் தருவார். இதன் சொல்லுது, சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுக்கிறார். சோர்வு வருவதற்கு முன்னாலேயே நான் சொல்லுவேன், ஆண்டவரே இந்த ஆபத்தை கண்டு நான் சோர்ந்து போக கூடாது, எனக்கு இன்னும் பலன் தாங்க, என் பலன் குறையாம இருப்பதற்கு எனக்கு பலன் தாங்கன்னு சொல்லி தேவ சமூகத்தில் நீங்க ஆண்டவர் நோக்கி பார்த்து சொல்லுவீங்கன்னா உங்க பலம் குறைந்து போகாது, இன்னும் பலன் ஆண்டவர் உங்களுக்கு தருவார். ஆகவே ஆபத்தை கண்டு நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம். ஆபத்து வரும்போது ஆண்டவருடைய அனுமதி இல்லாமல் உங்கள் வாழ்க்கையில் வருவதற்கு வாய்ப்பில்லை. ஒருவேளை சில ஆபத்து வருதுன்னு சொன்னால் உங்களை கட்டி கர்த்தர் எழுப்புவா. உங்களை ஆண்டவர் அவருக்கு என்று சொல்லி ஆமென் ஸ்தோத்திரம் பயன்படுகிற பாத்திரமாக உருவாக்குவதற்கு தான் அனுமதிச்சிருக்கிறாரு. அது உங்களை அழிப்பதற்கு அல்ல, உங்களை சிதைப்பதற்கு அல்ல, உங்களை உருவழிந்து போவதற்கு ஆண்டவர் அனுமதித்ததல்ல. நிச்சயமாக உங்களை உருவாக்குவார். உங்கள் வாழ்க்கையை ஆமென் முன் இருந்ததை விட அதிக ஸ்தோத்திரம் தேவனுடைய ஆமென் ஜனமாக, சாட்சி உள்ள ஜனமாக உங்களை நிலைநிறுத்துவதற்கு கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர். சரி, வேதத்தில் இங்கே வாசித்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஆபத்து ஸ்தோத்திரம் சோர்வு எதை நிமித்தம் வருகிறது நீங்கள் வாசிப்பீர்களானால் லூக்கா சுவிசேஷத்தினுடைய ஸ்தோத்திரம் 18ஆம் அதிகாரத்தின் அதனுடைய 1ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கும் போது அங்க இப்படியாக நாம் வாசிக்கிறோம், சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும். நல்ல கவனிங்க, சோர்ந்து போகாமல் எப்போதும் என்ன செய்யணுமா? ஜெபம் பண்ண வேண்டும் என்று அவர்களுக்கு அவர் ஒரு உவமையை சொன்னார். நல்ல கவனிங்களேன், சோர்ந்து போகாமல் எப்போதும் ஜெபம் பண்ணணும்னு சொல்லி அவர்களுக்கு ஒரு உவமையை சொன்னார். என்ன உவமையை சொன்னார்? ஒரு பட்டணத்திலே ஒரு நியாயாதிபதி இருந்தான். அவன் தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷனை மதியாதவனுமாய் இருந்தான். அந்த பட்டணத்திலே ஒரு விதவையும் இருந்தாள். அவள் அவனிடத்தில் போய், எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தில் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினாள். நல்ல கவனிங்க, இதுக்கு கீழே உள்ள வசனங்களை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா இங்கே நாம் வாசித்த இந்த 2 வசனத்தில் சொல்லப்பட்ட அதனுடைய மீதி காரியங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு நியாயாதிபதி இருந்தான், அவனிடத்துல போய் ஸ்தோத்திரம் ஒரு விதவை போய் கேட்கிறா. அவளுடைய காரியத்தை தெரியப்படுத்துறா, எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் பண்றா. ஆனா இந்த நியாயாதிபதி தேவனுக்கு பயப்படாதவன், மனுஷரை மதியாதவன். ஆனா நல்ல கவனிங்க, அப்படிப்பட்ட மனிதன் என்று தெரிந்தும் கூட இந்த அருமையான விதவை ஸ்தோத்திரம் தன்னுடைய நியாயத்தை அவனிடத்துல போய் கேட்கிறா, தன்னுடைய விண்ணப்பத்தை கொண்டு போய் வைக்கிறா. ஆனா அந்த ஸ்தோத்திரம் தேவனுக்கு பயப்படாத மனுஷரை மதியாத அந்த நியாயாதிபதி என்ன பண்றான், ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு அப்புறம் அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த விதவை என்னை எப்போதும் தொந்தரவு செய்கிறபடினால் இவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடிக்கு இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே அவன் என்ன செய்தானா சொல்லிக் கொண்டான் என்று 4ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகள் 5ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. கவனிங்க, அப்போ இந்த உலகத்தில் ஒரு நியாயாதிபதி அல்லது ஒரு அதிகாரத்தில் இருக்கிற ஒரு மனிதனிடத்தில் நாம வைக்கிற விண்ணப்பம், நாம வைக்கிற சில காரியங்களை அவன் நிச்சயமா கேட்டு எனக்கு நிச்சயமா பதில் தருவான்னு சொல்லி ஒரு உலக பிரகாரமான ஒரு மனிதனை நான் நம்புவோம். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் கர்த்தரை ஆராதிக்கிறவர்களா இருக்கிறபடினால நம்முடைய வாழ்க்கையில வைக்கிற விண்ணப்பங்களுக்கு, நம்முடைய வாழ்க்கையில வைக்கிற
வைக்கிற வேண்டுதல்களுக்கு, நம்முடைய வாழ்க்கையில் வைக்கிற ஜெபத்திற்கு ஆண்டவர் நிச்சயமா பதில் தருவார் என்று சோர்ந்து போகாமல் தொடர்ந்து அவருடைய சமூகத்தில் நாம் ஜெபிக்கக்கூடியவங்களாக இருக்க வேண்டும். சில நேரங்களில் நீங்க சொல்றீங்க, நான் பல வருடங்களா ஜெபம் பண்றேன் பாஸ்டர், நான் பல நாட்களா ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் பாஸ்டர், ஆனா என்னுடைய பிரச்சனை மாறல, எனக்கு நியாயம் கிடைக்கல, என்னுடைய விண்ணப்பத்தை ஆண்டவர் கேட்கல, என்னுடைய வேண்டுதல் ஆண்டவர் ஒருபோது அவர் பார்க்கல, நான் ஏன் இப்படி இருக்கேன்னு சொல்லி கூட ஆண்டவர் கண்டுகிடவே மாட்டேங்கிறாரு. ஏன் ஆண்டவர் நான் சேவிக்கணும், நான் ஏன் ஆண்டவரை வணங்கணும், நான் ஏன் சபைக்கு போகணும், நான் ஏன் ஆண்டவருக்கு என்று சொல்லி வாழணும் அப்படிங்கிற பலவிதமான கேள்வியோடு புலம்பிக் கொண்டிருக்கிற உங்களை பார்த்து சொல்றாரு, சோர்ந்து போக வேண்டாம். உங்க ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் வைத்திருக்கிறார். உங்கள் ஜெபத்திற்கு ஆண்டவர் சில காலங்களை வைத்திருக்கிறார். உங்கள் ஜெபத்திற்கு சில நாட்களை ஆண்டவர் குறித்து வைத்திருக்கிறார். அது நிறைவேறும் போது உங்கள் ஜெபத்திற்கு தக்க பலனை, உங்கள் ஜெபத்துக்கு தக்க ஆமென் ஸ்தோத்திரம் நல்ல ஆமென் காரியத்தை கர்த்தர் செய்வதற்கு அவர் எல்லா வேலைகளை அழகாக செய்து கொண்டிருக்கிறார். இன்னும் கொஞ்ச நாள் நீங்க பொறுப்பீங்கன்னா, இன்னும் கொஞ்ச நாள் ஆண்டவருடைய சமூகத்தில் விண்ணப்பத்தை சோர்ந்து போகாமல் நீங்கள் விண்ணப்பம் பண்ணுவீர்களானால், ஆமா நீங்க எதை எதிர்பார்த்தீங்களோ அதை விட நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமான காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பதற்கு நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமா, சோர்ந்து போகாதீங்க. நீங்க பண்ற ஜெபம் ஒருவேளை கேட்கப்படலையேன்னு நினைச்சு நீங்க புலம்ப வேண்டாம். நிச்சயமா தேவனுடைய செவிகளில் அது கேட்டது. வேதம் சொல்லுகிறது, இந்த ஸ்தலத்தில் செய்யப்படுகிற ஜெபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறவைகளுமாயிருக்கிறதுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. என்னை நோக்கி நீ கூப்பிடு, அப்போது நான் உனக்கு மறு உத்தரவு கொடுத்து அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே நீங்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்ட ஒவ்வொரு கூப்பிடுதலையும் அவருடைய செவிகள் கேட்டது. ஆண்டவருடைய செவிகள் கேட்டது. நிச்சயமாக உங்களுக்கான பதில் வரும். ஜெபம் கேட்கப்படலையே என்று சோர்ந்து போக வேண்டாம். உங்க ஜெபம் ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்கப்பட்டது. சிலரை பார்த்து சொல்றீங்க, ஏன் ஜெபத்தை மட்டும் ஆண்டவர் ஏன் வெயிட்டிங்ல வச்சிருக்கிறாரு? நிறைய பேர் சாட்சி சொல்றாங்களே, நிறைய பேர் என் ஜெபம் கேட்கப்பட்டுட்டு என் ஜெபத்தை ஆண்டவர் கேட்டுட்டாருன்னு சொல்றாங்களே, ஏன் ஜெபம் கேட்கப்படலைன்னு புலம்பிக்கிட்டு இருக்கிற உங்களை பார்த்து சொல்றாரு, எல்லாரை விட நீங்க ஸ்பெஷலானவர்கள், நீங்கள் ஆண்டவருக்கு அதிக முக்கியத்துவம் வாய்ந்தவர்கள். உங்களுக்காக ஆண்டவர் கொஞ்சம் வெயிட் பண்றாருன்னா, ஆமா நிச்சயமா சொல்லுவேன், உங்க வாழ்க்கையில தரமான பதிலை உங்களுக்கு தரும்படி, ஆமா உங்க வாழ்க்கையில ஸ்தோத்திரம் ஒரிஜினாலிட்டியான நன்மையை செய்யும்படி கர்த்தர் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு. எதை ஒதுக்கணுமோ, எதை உங்களை விட்டு தூரப்படுத்தணுமோ, எதை உங்களை விட்டு அப்புறப்படுத்தணுமோ, எது உங்க வாழ்க்கை அழிக்கக்கூடியதா இருக்கிறதோ அது எல்லாவற்றையும் ஆமா குப்பையை போல தூக்கி ஆண்டவர் எரிஞ்சிட்டு உங்களுக்கு ஆமா தேவநாம மகிமைப்படும்படி, உங்களுக்கு தேவன் கொடுக்கிற வெற்றியை, உங்களுக்கு தேவன் கொடுக்கிற ஜெயத்தை, உங்க ஜெபத்தின் மூலம் கிடைக்க போற பதில கொண்டாடக்கூடிய ஒரு கூட்டத்தை, கொண்டாடக்கூடிய ஒரு ஜனத்தை, தேவனை மகிமைப்படுத்தக்கூடிய ஒரு ஐக்கியத்தை கர்த்தர் உண்டு பண்ணிட்டு தான் பதில தருவார். ஆமென் சொல்றீங்களா? இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல உங்களுக்கு ஜெயம் கிடைச்சிச்சுன்னா நிச்சயமா உங்களை இன்னும் அதிகமாக பகைக்கக்கூடிய சில சூழ்நிலைகள் உங்களை சூழ்ந்திருக்கலாம். அதுக்காக கர்த்தர் வெயிட் பண்ணுவார். அந்த கலுசடையெல்லாம் அள்ளி தூக்கி தூரப்படணும்னு நினைப்பாரு. ஆமென் சொல்லுங்க. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை. அப்போ சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுக்கிறார். உங்க ஜெப வாழ்க்கையில நீங்க சோர்ந்து போகக்கூடாதுன்னு ஆண்டவர் எத்தனை தரம் உங்களை பலப்படுத்தினார். இப்பவும் உங்களை பலப்படுத்த முடியாதான் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. ஆகவே நீங்க சோர்ந்து போக வேண்டாம். சோர்ந்து போகிறவங்களுக்கு அவர் பலன் கொடுப்பார். சோர்ந்து போகிறவங்களுக்கு பலன் கொடுப்பார். ஆபத்தை கண்டு சோர்ந்து போகிற அன்பான தேவ பிள்ளையே, நீ சோர்ந்து போக வேண்டாம். நிச்சயமா ஆண்டவர் உங்களுக்கு பலனை பெருக பண்ணுவார். நிச்சயமா பெருக பண்ணுவார். ஜெபம் கேட்கப்படலையேன்னு சொல்லி உங்க வாழ்க்கையில சோர்ந்து போய் கொண்டிருக்கிற உங்க வாழ்க்கையை ஆண்டவர் மறுபடியும் கட்டி எழுப்புவார். இன்னும் அதிகமா ஜெபிக்கக்கூடிய நபர்களா கர்த்தர் உங்களை மாற்றுவார். நீங்க ஆண்டவருக்கு தேவை, நீங்க ஆண்டவருக்கு தேவை. நெடுநாளாய் ஜெபித்து கொண்டிருக்கிற நீங்க விரும்பினது வரும்போது ஜீவ விருட்சம் போல ஒரு சந்தோஷத்தை உங்களுக்கு தருவார். ஏதன் சொல்கிறது அல்லவா, நெடுநாள் காத்திருக்கிறது இருதயத்தை இழைக்க பண்ணும், ஆனா விரும்பினது வரும்போது அது ஜீவ விருட்சம் போல ஒரு சந்தோஷத்தை உங்களுக்கு தரும். அந்த சந்தோஷத்தை கொடுக்க தான் ஆண்டவர் கொஞ்சம் வெயிட் பண்றார். ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே இந்த செய்தி உங்க வாழ்க்கையில நிச்சயமா ஆமா கிரியை செய்திருக்கும் என்று நான் கர்த்தருக்குள்ள நம்புகிறேன்.
உண்மையாகவே இந்த வார்த்தையை கேட்டு விசுவாசிக்கிற பிள்ளைகள் என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்க கண்களை மூடி தலையை தாழ்த்துங்க. நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினால் உடைய சமூகத்தில் வருகிறேன். அப்பா, சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுக்கிறவராய் இருக்கிறீங்கப்பா. மாம்ச ஆண்டவரை சோர்வை மாற்றுவதற்கு எங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆகாரம் போதும். ஆனால் மனதளவில் ஆத்மாவில் ஏற்படுகிற சோர்வை மாற்றுவதற்கு, ஆவியில் ஏற்படுகிற சோர்வை மாற்றுவதற்கு உங்கள் பலன் மட்டும்தான்ப்பா எங்களுக்கு ஆண்டவரை உதவும். ஆகவே ஆபத்தை கண்டு சோர்ந்து போகிற பிள்ளைகளை ஆபத்திலிருந்து விடுவிக்கிற தேவநீர் இருக்கிறீர் என்றவர்கள் பலன் கொள்வார்களாக. அப்பா, என் ஜெபம் கேட்கப்படலையேன்னு சொல்லி கதறிக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இனி அவர்கள் சோர்ந்து போகாதபடி தொடர்ந்து அவர்கள் ஜெபித்து ஜெயம் பெறும்படி அனுபவத்துக்குள்ள அவர்கள் நிற்கும்படி பரிசுத்த ஆவியானவர்களை பலப்படுத்துங்க. இந்த வார்த்தையானது என்ன நோக்கத்துக்காக அடியான கொண்டு பேசும்படி சித்தம் கொண்டிரோ அதற்குரிய கனமும் மகிமையும் துதியும் உடைய நாமத்துக்கு உண்டாகட்டும். அடியனை தாழ்த்துகிறேன், உங்க நாமம் உயர்த்தப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து உங்கள் வாழ்க்கையில் தேவன் செய்கிற நன்மைகளை எங்களுக்கு தெரியப்படுத்த மறவாதிருங்க. ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த நம்பருக்கு உங்களுடைய சாட்சிகளை, உங்களுடைய ஜெபங்களை எங்களுக்கு தெரியப்படுத்த அன்பாய் கேட்கிறோம். தொடர்ந்து எங்களுடைய ஊழியங்களுக்காக ஜெபிங்க, ஜாஸ்வா டிவிக்காக ஜெபிங்க. அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை பார்க்கும் வரை தேவனுடைய கிருபை, இரக்கம், சமாதானம் உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. காட் பிளஸ் யூ. ஆமென். காணாமல் போன ஆடா இருந்தேனே ஏசையா, கண்ணோக்கி பார்த்தீரே கவலைகளை மாற்றினீரே, கண்ணோக்கி பார்த்தீரே கவலைகளை மாற்றினீரே, மறக்கவில்லையே மார்போடு அணைத்து கொண்டீரே.